பார்த்தீங்களா? அது என்னன்னு தெரியுதா? நம்ம ஊரில் ஆற்றுலேருந்து பிரித்து விடுவாங்களா வாய்க்கால், வயக்காட்டுக்கு கொல்லைக்காட்டுக்கெலாம், அந்த மாதிரி வாய்க்கால் தான் இது. ஆனால் இதுவே எப்படி இருக்குது பாருங்கள் இங்கே சிங்கப்பூரில். ரெண்டு பக்கம் கரை கட்டி அழகாக விட்டுருக்காங்க. ஆனால் இதில் அதிகமாக மீன் மேயுதோ இல்லையோ, உடும்பு ஜாஸ்தியாக மேயும். இங்கே பாருங்கள், அங்கே கூட படுத்துருக்கா ஒரு உடும்பு. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில அவ்வளோ கரெக்டாக. அதை பாருங்கள், இந்த பாயிண்ட் பண்ணியிருக்கேன்ல, இது உடும்பு. இந்த மாதிரி இந்த தண்ணியில் பார்த்திங்கன்னா அதிகமான உடும்பு ஜாஸ்தியாக போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரொம்ப இதாகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே, இதுதான் சிங்கப்பூரில் உடும்பாறு. ஆக்சுவலி ஆறுக்கு என்ன பேருன்னு தெரியாது, வாய்க்காலா ஆறான்னு தெரியாது, இதுக்கு என்ன பேருன்னு தெரியாது. ஆனால் நான் இதுக்கு வச்சுருக்கிறது உடும்பு ஆறுன்னு. ஏன்னா இதில் நீங்கள் இங்கே நின்று பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸிமம் 1லேருந்து ஒரு 6, 7, 8 உடும்பு ஒரே டைமில் பார்க்கலாம். ஒன்றும் ஏன் சைஸில் இருக்கும். அங்கே படுத்துருக்கிறது கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. ஒரு உடும்பும் ஒரு 10 வயசு பிள்ளை என்ன சைஸ் இருக்கும் அந்த சைஸில் இருக்கும். அது போகிறத பார்த்தா அது உடும்பு போகுதா இல்லை முதல்ல தான் அது போகுதான்னுவாங்க. அப்புறங்க அங்கே ஒன்று இறங்கியிருக்கு தண்ணிக்குள்ளே, அந்த இடத்துல ஒரு மாதிரி அதுக்குள்ளே இறங்கி வந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி இது உடும்பு ஆறு. ஓகே, உங்களுக்கு யாருக்கா சிங்கப்பூரை உடம்பு பார்க்கணுன்னா அந்த ஆற்றை போய் பாருங்கள். தேங்க்யூ.